வணக்கம். சாலைகளிலே நாம் சென்று கொண்டிருக்கும்போது நடந்தோ அல்லது வாகனங்களிலோ ஒரு சுவாமியை ஒரு கோவிலை கண்டால் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், பெரும்பாலானோர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கையை எடுத்து இப்படி சுவாமியை வணங்குவது. இது தவறு. நம்முடைய முன்னோர்கள் சக மனிதர்களை கண்டாலே, சக மனிதர்களை பார்க்கும் பொழுது 2 கையை எடுத்து கூப்பி வணக்கம் என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட கலாச்சாரம் பண்பாடு நம்முடையது. அப்படி இருக்கும் பொழுது சக மனிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணிபுரியக்கூடியவர்கள், ஒரு ஆசிரியர் யாராக இருந்தாலும் சக மனிதர்களையே 2 கையை எடுத்து கூப்பி வணக்கம் சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இறைவனை ஒரு கையை எடுத்து வணங்கி இருப்பார்களா? கட்டாயம் இருக்காது. அது தவறு. அப்படி வணங்கக்கூடாது. இப்படி சொல்லும் போது இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? நம்முடைய வீட்டிலே, பிள்ளைகளிடத்திலே, குழந்தைகளிடத்திலே இப்படி சொல்கின்றோம். அவர்கள் நாலாவட்டத்திலே இந்த பழக்கத்தை விட்டு விடுகின்றார்கள் என்றால் பிறகு இப்போது இருக்கக்கூடிய பக்தி கூட சற்று குறைந்துவிடும். சுவாமியை பார்த்தாலும் கூட அவர்கள் கண்டம் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, அல்லது இப்படி நம்ம அந்த பழக்க தோஷத்திலே இப்படி வணங்கிவிடக் கூடாது என்று தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். அதனால் எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நமஸ்கார வகைகள் என்று உண்டு. ஏகாங்க நமஸ்காரம், திரியங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று உண்டு. சாஷ்டாங்க நமஸ்காரம் என்றால் சர்வ அங்கங்களும் பூமியில் படும்படி சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது, தண்டம் சமர்ப்பித்தல் என்று கூட கூறுவார்கள். பிறகு அஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்களுக்குரியது, பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்களுக்குரியது. பிறகு திரியங்க நமஸ்காரம், 2 கைகளை எடுத்து தலையை சிரம் தாழ்த்தி வழிபடுவது, 2 கைகளும் தலையும் சேர்த்து 3 அங்கங்கள், இப்படி ஒரு நமஸ்காரம். இது நடந்து செல்லும் பொழுது இதை செய்ய முடியும். ஆனால் வாகனத்தில் போகும்போது செய்ய முடியாதல்லவா? அந்த சமயத்திலே ஏக அங்க நமஸ்காரம், அதாவது ஏக அங்க நமஸ்காரம் என்றால் இப்போது நாம் செய்வது கூட ஒரு கையை எடுத்து இப்படி வணங்குவது. ஏக அங்க நமஸ்காரம் என்றால் அது தவறு. என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அப்படிப்பட்ட சிரசு, தலை, அந்த தலையை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வழிபடுவது ஏகாங்க நமஸ்காரம். இதை செய்யலாம். இது நடந்து போகும்போதும் செய்ய முடியும், பேருந்திலே, ட்ரெயினிலே போகும்போதும் செய்ய முடியும். 2 சக்கர வாகனத்தை நாம் ஓட்டி கொண்டு இருந்தாலும் கூட அப்போது கூட செய்ய முடியும். ஒருவேளை ஒரு கையை எடுத்து வணங்கும் போதாவது கூட பேலன்ஸ் மிஸ் ஆக, விபத்து ஏற்பட, நாம் விழுந்து விட வாய்ப்பு உண்டு. ஆனால் தலையை தாழ்த்தி வழிபடும் போது அந்த ஒரு பிரச்சனை கூட கிடையாது. அதனால் இன்றிலிருந்து நாம் அந்த சுவாமியை எந்த இடத்திலே, சிறிய பிள்ளையார், தெருக்குத்து பிள்ளையார், முச்சந்தி பிள்ளையாரிலிருந்து மிகப்பெரிய கோயில் வரை நாம் பார்க்கும் பொழுது, வீடுகளிலே மாலை நேரத்திலே விளக்கேற்றும் பொழுது, லைட் போடும்போது கூட நிறைய பேருக்கு சுவாமியை அந்த லைட் வந்த பிறகு இப்படி கும்பிடுவார்கள். அந்த அனைத்து இடத்திலுமே 2 கையை எடுத்து வழிபடலாம். முடியவில்லை என்று சொன்னால் தலையை சிரம் தாழ்த்தி வழிபடலாம். அந்த தலை சிரம் தாழ்த்தி வழிபடும் போது, 2 கையை கூப்பி வழிபடும் போது உளவியல் ரீதியாக நமக்கு அந்த இறைவன் மீது பற்று, நம்பிக்கை அதிகமாகும். இறைவனை நான் ஆத்மார்த்தமாக முழுமையாக வணங்குகின்றேன், அவர் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை கிடைக்கும். அறிவியல் ரீதியாக 2 கையை எடுத்து கூப்பும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? அந்த அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் கிடைக்கின்றது. அது உடலுக்கு அனைத்து நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டுகின்றது, ஆரோக்கியம் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அப்படி அறிவியல் ரீதியாக பார்த்தாலும், உளவியல் ரீதியாக பார்த்தாலும் நம்முடைய ஆன்மீகமானது நமக்கு மிகச்சிறந்த நன்மை பயக்குகின்றது. உளவியல் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகும். அப்படி நம்முடைய ஆன்மீகத்தை சரியாக தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, முறையாக கடைபிடித்து பயன்பெறுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை எடுத்து கூறுவோம். இன்றிலிருந்து 2 கையெடுத்து கூப்பி அல்லது சிரம் தாழ்த்தி தலை வணங்கி இறைவனை வணங்குவோம். முழுமையான இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.